Hi friends, welcome to ammatips.com. என்னோட வீடியோவில் லைனிங் ப்ளவுஸில் எப்படி ரவுண்ட் நெக் அழகாக வருது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன்றது இந்த வீடியோவில் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லைனிங் ப்ளவுஸில் நான் ரவுண்ட் நெக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ லைனிங் மட்டும் இல்லாமல் இன்னொரு காட்டன் கிளாத்து, ஸோ ப்ளவுஸுக்கு கலரு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி அதே கலராகவே எடுத்துக்கோங்க. இப்போ அந்த லைனிங் கிளாத்தை இப்போ ப்ளவுஸ் லைனிங் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி மேலே வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கிங்க. ஏன் கேட்டிங்கன்னா இப்போ ஃபினிஷிங் உள்பக்கமும் நல்லா பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு துணி வச்சுட்டு லைனிங் நம்ம ரவுண்ட் நெக் வச்சு போட்டோன்னா பின்னால் பார்த்திங்கன்னா இழுக்கிற மாதிரி இருக்கும், ஷேப் இல்லாமல் இருக்கும். இதை மாதிரி மேலே வச்சுட்டு தைச்சிட்டு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ரவுண்ட் நெக் அழகாக இருக்கும். இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் தான் தைக்க போகிறேன். அதையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ரவுண்ட் நெக்கை நான் லைனிங் மேலே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே நிறைய பேர் ரவுண்ட் நெக்கில் அந்த சின்னதாக ஒரு கட் போடுவோம் இல்லையா, கட் சொல்லுவாங்க, அதை யாருமே போடுறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம திருப்பும்போது ரவுண்ட் நெக் இன்னும் அழகாகவே ரவுண்டாகவே வரும். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்ததை நான் திருப்பிக்கிறேன். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா அதேமாதிரி மேலே ஒரு காட்டன் கிளாத் வச்சேன் இல்லையா, அந்த கிளாத்தோடு சேர்த்து படிமான தையல் சொல்லுவாங்க, அதை ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ இந்த தையல் போட்டால் தான் ப்ளவுஸில் மேலே படிஞ்சு வரும். ரவுண்ட் நெக் அப்படியே ஷேப்பாக வரும். இது சின்ன ட்ரிக்ஸ் தான், நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் அழகாகவே இருக்கும். அதேமாதிரி கழுத்து லூஸ் ஆகாது, கீழேயும் ஷோல்ட்ரு கழண்டு வராது. இந்த மாதிரி மெத்தடில் தைச்சிங்க. இப்போ இது மாதிரி உள்பக்கமாக ஒரு தையல் போட்டாச்சு. லைனிங் இல்லாமல் உள்ளே வச்ச அந்த காட்டன் கிளாத்தில் ரவுண்ட் நெக்கு இல்லை எந்த மாதிரி நெக் டைப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம்ல, ஓகே. நான் ரவுண்ட் நெக் வச்சதுனால நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ணுறதுக்கு துணி வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாத இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ மடித்து தைச்ச துணியை லைனிங் துணி மேலே வச்சு தைச்சிக்கங்க. அப்போ தான் அந்த துணி நகர்ந்து போகுது, நம்மளுக்கும் ஹெம்மிங் பண்ணுற வேலையும் இருக்காது. ஸோ இது மாதிரி தைச்சிட்டு நம்ம திருப்பி இப்போ பாருங்கள் ரவுண்ட் நெக்கு ரொம்ப அழகாகவே பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இது மேலே தையல் எதுக்காக போடுறேன்னா, நான் இது மேலே ஸ்டோன் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் தையல் போட்டுக்கிறேன். தையல் வேணாம் அப்படின்றவங்க இதில் போட தேவையில்ல. ஸோ தையல் போடாமலே திருப்பினாலும் ரவுண்ட் நெக் அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி திருப்பிட்டு லைனிங் தைச்சிங்கன்னா ஷோல்ட்ரு இறங்காமலும் அதே சமயம் ஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ ரவுண்ட் நெக் அழகாக வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தட் தான் இப்போ நான் ஃப்ரண்ட்லேயும் தைக்கிறேன். நிறைய பேர் ஃப்ரண்ட் வீடியோ போட மாட்டாங்க. ஸோ இந்த மெத்தடில் நான் ஃப்ரண்ட்லேயும் இதில் காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் நெக்லேருந்து கட் பண்ண அதே காட்டன் கிளாத்தில் ரவுண்டாக இருக்கு இல்லையா, அதே கிளாத் தான் இது கூட நான் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இது சேம் தான். அதே துணியிலே வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் துணி இருந்தால் கூட போதும், அதே அளவுலேயே நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நான் ஃப்ரண்ட்லேயும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் இன்னும் பேக்கோட ஃப்ரண்ட் இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் தைச்சிங்கன்னா பேக்கை விட ஃப்ரண்ட் நல்லாவே இன்னும் அழகாக ரவுண்ட் நெக் அழகாக வரும். ஸோ இந்த லைனிங் ப்ளவுஸில் இப்படி தைக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது வழவழன்னு இருக்கிற இந்த காட்டன் கிளாத் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ இது மாதிரி சில்க் காட்டன் கிளாத் இருக்குது பாருங்கள், வழவழன்னு அந்த மாதிரி கிளாத்லாம் தைக்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக ரவுண்ட் நெக் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி தைச்சிட்டு அந்த பேக் நெக்கில் என்ன ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி லைனிங்கில் மேலே வச்சு தைச்சிக்கங்க. மேலவே ஒரு தையல் போட்டுங்க. நீங்கள் தைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெம்மிங்க்கு தைக்கிற ரவுண்ட் நெக்கை விட இந்த நெக் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 185% லேடிஸ் டெய்லர் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் ஜென்ஸ் டெய்லரில் எப்படி ரவுண்ட் நெக் இவ்வளோ அழகாக வருது அப்படின்னு நம்ம யோசிச்சுன்னா அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.